எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிப்படி மாசத்துக்கு 2 முறை வந்து தொகுதியிலேயே இருந்து என்னுடைய எல்லா பணிகளையும் செய்துட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கு என்னுடைய தொகுதிக்கு வந்து என்னுடைய பணிகளை செய்யறேன். இன்னைக்கு மெயினா போலியோ சொட்டு மருந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில என்னுடைய தொகுதியில ரோட்டரி சங்கம் சார்பாக போலியோ சொட்டு மருந்து கொடுத்ததுல நான் வந்து இன்னைக்கு துவக்கி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தொகுதி மக்கள் அனைவரையுமே சந்தித்து மனுக்களை பெற்று அந்த மனுக்கள் மீது ஆய்வு செய்து அதிகாரிகளை சந்திச்சு தொகுதிக்கு வேண்டிய எல்லாத்தையும் வந்து நான் பேச இருக்கேன். 3 நாட்கள் இங்கேயே இருக்க போறேன். நாளைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு நேரடியா போறோம். அது மட்டும் இல்லை, இங்க இருக்கிற பிளே கிரவுண்டு, ஆடிட்டோரியம் இதெல்லாம் நம்ம போய் பார்க்க இருக்கிறோம். விவசாயத்தை நிலங்கள், அதாவது தண்ணி இல்லாம கருகி போச்சு, அந்த நிலங்களை ஆய்வு செய்ய இருக்கிறோம். இது போல நிறைய பணிகள் தொகுதியில இருக்கு. எல்லாவற்றையும் நான் நேரடியா போய் பார்க்க போறேன். நாளை மதியம் துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரையும் நான் வர சொல்லியிருக்கேன். அந்தந்த துறை சம்பந்தப்பட்ட கோரிக்கை மனுக்களை அவங்க கவனத்துக்கு கொண்டு சென்று அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்று நிச்சயமாக ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்வதற்கு நான் வந்து இன்னைக்கு இருக்கேன். நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க, சட்டசபையில என்னுடைய கன்னி பேச்சுல விருதாச்சலம் தொகுதி மக்களுக்காக நான் பேசுறப்போ தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கேன். அதுல முதல் கோரிக்கையே விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். அதற்கு அடுத்து விருதகிரீஸ்வரர், விருதாம்பிகை, பாலாம்பிகை, கொளஞ்சியப்பர் கோயில்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான கோயில்கள் இங்க இருக்கு. எனவே இதை ஆன்மீக சுற்றுலா தலமாக நிச்சயம் மாற்றி தரணுன்ற கோரிக்கையும் வச்சிருக்கேன். அதே மாதிரி பீங்கான் தொழிற்சாலை, கல்லூரிகள் தமிழ்நாட்டிலேயே நம்ம தொகுதியில தான் இருக்கு. அதை மேம்படுத்துறதுக்கும் நான் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறேன். விவசாயம் சார்ந்த நிலங்கள் இங்க வந்து மக்காச்சோளம், நெல்லு, கரும்பு, அது மட்டும் கிடையாது, மரவள்ளிக்கிழங்கு, இது போன்ற பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கணும். அதே மாதிரி அந்த பொருட்களுக்கு வந்து பாதுகாப்பு பண்ண அந்த குடவுன்ஸ் அமைச்சு தரணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். விவசாயிகளுடைய கடன் முழுவதாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்றதையும் என் கோரிக்கையா வைத்திருக்கிறேன். இது போன்ற அதே மாதிரி இப்ப கூட பாருங்க, இந்த மனுக்கள்ல நிறைய ஊர்களுக்கு வந்து மெயினா நம்ம மக்கள் கேட்கறது, நிறைய ஊர்ல பஸ் வரல, தண்ணி இல்லை, ரோடு வசதி, தெரு விளக்குகள், மருத்துவ வசதி, இதுதான் நிறைய கேட்டிருக்காங்க. நிறைய ஊர்ல சுடுகாடு கூட இல்லை. இது மாதிரி கோரிக்கைகளை எல்லாம் நிச்சயமாக நான் அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று கண்டிப்பாக விருதாச்சலத்துக்கு வேண்டி எல்லாத்தையும் செய்வாங்க. நிறைய ஊர்ல கோயில் வந்து கும்பாபிஷேகம் வச்சிருக்காங்க, அதற்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க. அந்த கோயில்களுக்கும் எங்களால் முடிந்த உதவிகளையும் கண்டிப்பாக அறநிலைத்துறை மூலியமாக என்னால் என்ன முடியுமோ அதுவும் நான் வந்து செய்து தருவேன் என்று சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்னுடைய தொகுதி நிகழ்ச்சிகளுக்காக பங்கேற்க வந்திருக்கிறேன். நீங்க எதுவும் கேட்கணும்? பயிர்க்கடன் வந்து முழுமையா தள்ளுபடி பண்றாங்க. ஆமாங்க. இப்போ வந்து அடுத்து வந்து சம்பா சாகுபடி வந்து விவசாயம் வந்து செய்யணும். கூட்டுறவு வந்து இப்போ பயிர்க்கடன் வந்து திருப்பி அவங்க தரமாட்டாங்க. அதோட கருத்து என்ன? அதான் இப்ப நம்ம வந்து இது கவர்மெண்ட் அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு சென்றிருக்கோம். இத வந்து சபையிலேயே நான் வந்து இது முதல் நாள்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். முழு கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறத. அப்போ இந்த கவர்மெண்ட் வந்து அதை கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசு வந்து இப்பதான் 45-50 நாள் ஆகுது. ஸோ எங்களுக்கு ஒரு 3 மாசம் இல்ல 6 மாசம் டைம் வேணும்ன்றது கேட்டிருக்காங்க. அந்த வகையில நிச்சயமாக மக்களுடைய கோரிக்கைகளை அரசு கவனத்துக்கு நம்ம கொண்டு செல்வோம். அதுல மாற்று கருத்து இல்லை. இப்ப பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்பு பல கட்டமாக அங்க வந்து ஆலோசனைகள் நடக்க இருக்கிறது. அந்த வகையில் நான் வந்து கண்டிப்பா விருதாச்சலம் தொகுதியின் சார்பாக முதல்வரையும் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களையும் சந்திச்சு என்னுடைய கோரிக்கை மனுவை தருவேன். உறுதியாக தமிழ்நாடு முழுக்க அனைத்து விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய கோரிக்கையை ஆணித்தரமாக சொல்றேன். ஏன்னா எல் நினோ அப்படின்னு முதல் முறையாக கம்ப்ளீட்டா வந்து ட்ரை லேண்ட் ஆக போகுதுன்ற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கு. இப்பயே நம்ம பார்த்தோம்னா தண்ணி கிடையாது, நிலத்தடி நீரே இல்லை. இப்ப விருதாச்சலம் பார்த்தா 300 அடி 600 அடி எல்லாம் வந்து போனா கூட, போர் போட்டா கூட தண்ணி இல்லாத ஒரு நிலை இருக்கு. அப்ப எல் நினோ அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தா நிச்சயமாக தமிழ்நாடு வந்து வறட்சியாக, பாலைவனமாக மாற வேண்டிய பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம மேகதாதுல அணை கட்டக்கூடாது, எல்லா இடத்துலயும் வரப்போகும் மழை நீரை நாம சேமிக்கணும், நம்ம வந்து தன்னிறைவு பெற்ற மாநிலமாக மாறணும்.
அப்படின்றது எல்லாமே நான் இன்னைக்கு சட்டசபையில பேசியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் அது தெரியும். நிச்சயம் நம்ம விவசாயத்திற்கும் தண்ணீருக்கும் நிச்சயமாக தமிழ்நாடு கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை கண்டிப்பாக நான் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வேன். தமிழ்நாடு அரசு வந்து டெல்லி பிரதிநிதியை சொல்லுங்க. கர்நாடக பிரதிநிதி வந்து நியமிச்சிருக்கேன். அதை பத்தி உங்களுடைய கருத்து? முதல் அறிக்கையை நான் தான் கொடுத்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் அறிக்கையை அதை பத்தி நான் தான் கொடுத்திருக்கேன். வெங்கட நாராயணா அப்படிங்கிறவர் வந்துங்க கர்நாடகாவை சேர்ந்தவர். அவர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவ்வளோ பேரு அதை பற்றி அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அறிஞர்கள், சீனியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டிலே. அப்படி இருக்கும்போது கர்நாடகாவை வந்து தன்னுடைய இருப்பிடமாக கொண்ட ஒருவருக்கு, புதியவருக்கு, அனுபவம் இல்லாதவருக்கு மிக முக்கியமான துறை அது சாதாரண கிடையாது. இன்னைக்கு மேகதாது அணை டேம் கட்டுறது அப்படின்னா அவருக்கு போய் ஏன் பொறுப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத முதல் அறிக்கை நான் தான் கொடுத்தேன். நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களும் தமிழக அரசும் மறுபரிசீலனை செய்து அவரை அறிவித்ததை திரும்ப பெற்று தமிழ்நாட்டிலேயே அதை பற்றி மிக சிறந்த முறையில அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து தமிழ்நாடை காக்க வேண்டியது இந்த அரசின் கடமை. அதுக்கு நிச்சயமாக தேமுதிக வந்து உறுதியாக முதல்வர் கவனத்துக்கும் அரசு கவனத்துக்கும் அதை நம்ம கொண்டு செல்வோம். மாற்று மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வாய்ப்பு தருவது, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நம்ம கேட்கணும். தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வாங்கினது இப்போ ஒரு நாளா இந்த இது மட்டும் ஹாட் டாபிக் இருக்கு. தமிழ்நாட்டுல 100 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி அதை பத்தி இல்லை. தனியார் பள்ளிகள் வந்து அந்த தமிழ்நாடு அரசு அறிவிச்சாங்க. பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சதுல தனியார் ஒவ்வொரு பள்ளிகளும் இவ்வளவு வாங்குறோம்னு. ஆனா எந்த ஸ்கூல் அதை கடைப்பிடிக்கல. நாட் ஓன்லி ஸ்கூல்ஸ், ஒரு துறையிலையும் நம்ம எடுத்துக்கிட்டா பல்வேறு ஊழல்கள் இருப்பதாக பல ஆண்டுகளாக பேசப்பட்டு தான் இருக்கு. இப்போ ஒரு புது அரசு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வருவோம், அது வெளிப்படையான ஆட்சியை தருவோம். அதே போல எந்த ஒரு டெண்டர் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் கமிஷன் இல்லாம நேரடியாக மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுப்போம் என்று சொல்றாங்க. இப்ப வந்து 50 நாள் ஆயிருக்கு. பார்ப்போம் இவங்க எப்படி ஆட்சி நடத்துறாங்க, இனி வருங்காலங்கள் எப்படி இருக்க போகுது. உண்மையிலேயே அவங்க கொடுத்த அந்த வாக்குறுதிகள் படி லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி நடக்க போகிறதா இல்லையா என்பதை கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி அவங்க சொன்னதுக்கு மாறாக ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை முதலில் எதிர்ப்பவர்கள் தேமுதிகவாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கேப்டனை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே முதல் முறை லஞ்சம் ஊழல் இல்லாத நேரான மக்கள் ஆட்சியை கொண்டு வருவேன் சொன்ன கேப்டன் தான். அதனால நிச்சயம் மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும். இப்ப நான் விருதாச்சலம் தொகுதியில ஒரு எம்எல்ஏவா வந்திருக்கேன்னா 100% என்னுடைய பங்களிப்பு, என்னுடைய வேலைகள் மக்களுக்கானதா இருக்கணும். அதுல மாற்று கருத்திலே அது மாதிரி எல்லாருமே செய்யணும். லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மை ஆட்சி வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன பதவியில இருக்கப்பா? நீ என்ன பதவியில இருக்க? நகர பொருளாளர் இருக்கியா? பொம்பளை புள்ளியா? எத்தனை நாள் ஆச்சு? 7 நாள். கேப்டன் பேரு என் பேரு சேர்த்து வச்சிடலாமா? விஜயலதா விஜயலதா விஜயலதா. எல்லா பேரு புகழ் செல்வாக்கோட நல்லபடியா 100 வருஷம் நல்லபடியாக இந்த குழந்தை தீர்க்காயுசோட நல்லபடியா இருக்கணும். ஏன்னா விருதாச்சலத்துல இருந்து வைக்கிறேன். ஸோ கேப்டன் பேரையும் என் பேரையும் சேர்த்து நான் வச்சிருக்கேன். நல்லபடியா வளர்த்து குழந்தைய படிக்க வச்சு நல்லா இருக்கணும். உடம்பு நீயும் பார்த்துக்கோமா. இந்த பாப்பாக்கு என்ன வேணும் நீங்க வாங்கி கொடுத்துருங்க, சரியா? ஓகே. அப்படி இல்லை ஒரு போட்டோ ஃபேமிலி அப்படியே ஒரு குரூப் போட்டோ எடுத்து ஃபர்ஸ்ட் பேபி அம்மா சரி நல்லா வளர்க்கணும். குழந்தைக்கு